மாதிரிதான் புலம்பிக்கிட்டு இருக்கணும். வீட்ல இருந்து போனா எங்க போறான்னு தெரியலையே. சரி போகட்டும், எங்கேயாவது போகட்டும். எப்பா எப்பா எப்பா, சே காலையிலேயே நம்மளை இப்படி கஷ்டப்படுத்தி போட்டாள. இவெல்லாம் ஒரு மனுஷியா? எம்மாடி சுசிலா, ஓ மருமவ மனுஷியா இல்லையானே நீ அப்புறமா பாத்துக்க. முதல்ல இப்படி என்ன அடிச்சு போட்டு போயிட்டால, என்ன தூக்கி விடு. என்ன செய்யக்கா, எல்லாம் ஏன் நேரம். இப்படியாப்பட்ட மருமவளை வச்சுக்கிட்டு இருந்தா நான் புலம்பிக்கிட்டு தான் இருக்கணும். சரி சரி, நீ மெதுவா சோபால உட்கார்ந்து புலம்பு. முதல்ல என்ன தூக்கி விடுமா தாயே. சரி, நாட்டு நடப்பு, பக்கத்து வீட்டுல ஏது நடக்க என்ன நடக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிடணுமே தான் உன் வீட்டுக்கு வந்தம்மா. ஆனா கடைசி இப்படி உன் மருமவ கையால அடி வாங்கி இப்படி கிடப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. சரிக்கா, முதல்ல எழும்புங்க. ஏக்கா அப்படியே மெதுவா எந்திரிங்க. சப்பா, அந்த வயசான காலத்துல கீழே விழுந்துகிட்டு எந்திக்க கழிதா. ஏக்கா நின்னுட்டே இருக்காதீங்க, சோபால உட்காருங்க. சப்பா, கண்டேன் கேட்டேன். ஆனா இந்த மாதிரி ஒரு மருமவளை நான் பார்த்ததே இல்லம்மா. சுசிலா, நீ ஏதோ பாவம் பண்ணிருக்க. அதான் இப்படியாப்பட்ட மருமவ உனக்கு வீட்டுக்கு வந்திருக்க. பாவம் புண்ணியெல்லாம் அப்புறம் பாத்துக்கிடலாம், பேசாம இருங்க. இங்க பாரு சுசிலா, ஆனா நான் ஒண்ணு சொல்லிவிட்டேன் கேட்டுக்க. என் மருமவ கையால இன்ன வரைக்கும் நான் அடி வாங்கினதே கிடையாது. ஆனா உன் மருமவ என்ன அடிச்சு கீழே தள்ளி போட்டா அவளை மட்டும் நான் சும்மாவே விட மாட்டேன், பாத்துக்க. நான் சொன்ன மாதிரி என் மருமவ இன்னும் 2 நாள்ல வந்துருவா. வந்த உடனே முத வேலையை உன் வீட்டுக்கு தான் நான் அவளை கூட்டிட்டு வருவேன். தாராளமா கூட்டிட்டு வந்து காப்பி எல்லாம் குடிச்சிட்டு போங்க. ஆமா, என் மருமவளை கூட்டிட்டு உன் வீட்டுக்கு விருந்து சாப்பிடறதுக்கா வரேன்னு சொன்னேன். என்ன அடிச்சு போட்டால உன் மருமவ, அவளை என் மருமவ ஒரு கை பார்க்காம விட மாட்டா, பாத்துக்க. அதுக்கு முதல்ல நீங்க உங்க மருமவ கையால அடி வாங்காம இருங்க. பக்கத்து வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு தெரியும், அப்புறம் என்னத்துக்கு பக்கத்து வீட்டுக்கு போனியேன்னு உன் மருமவ கேப்பா. அதுக்கு முதல்ல பதில சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்டுல வந்து என் மருமவளை ஒரு கை பாருங்க. பாப்போம், அதையும் நீயும் பார்க்கதானே போற. எப்பா எப்பா எப்பா, அந்த பேதில போவா அடிச்சு என்ன கீழே தள்ளி போட்டாளா. குறுக்கெல்லாம் என்ன வேணும் வலிக்கு. முதல்ல உளுந்து போட்டு சூட கஞ்சி வச்சு குடிக்கணும். ஏக்கா இருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போங்க. எம்மாடி வேண்டாமா தாயே, உன் வீட்டுக்கு வந்ததும் போதும், நான் அடி வாங்கி சீரழிஞ்சதும் போதும். உன் மருமவளை நீ தண்ணி கொடுத்தன வச்ச உடனே நான் தான் முதல்ல வந்து கேட்டேன், ஏன் இப்படி மருமவளை தண்ணி கொடுத்தன வைக்க, அவளை வீட்டிலேயே வச்சுக்கிட்டு வேலை வாங்கி நல்லா சாப்பிட வேண்டியதானே உங்ககிட்டே சொன்னேன். ஆனா நீ எதுக்கு தண்ணி கொடுத்தன வச்சான்னு இப்பதானே எனக்கு புரியுது. இனிமேல் உன் வீட்டுக்கு நான் தனியா வரமாட்டேம்மா. என் மருமவ வந்ததுக்கு அப்புறம் அவ துணையோட தான் உன் வீட்டுக்கு வருவேன். பக்கத்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு எங்க வீட்டுல என்ன நடக்கு யாது நடக்குன்னு கவனிச்சுக்கிட்டே இருப்பேல்ல, உங்களுக்கு இது தேவைதான். அவ வீட்டு விஷயம்னா வெளியே வராது, அடுத்த வீட்டு விஷயம்னா முத ஆளா வந்து நிப்பாவம்மா. பேதியில போவ, காலையில தின்ன இட்லி எல்லாத்தையும் சேமிக்க வச்சுட்டா. இனி வயிறு பசிக்கு சீக்கிரமா சாப்பிட வேண்டியதான். ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது.
நல்ல கட்டு கோப்பா வச்சிருந்தேனே. ஆஹா, இப்பதான் புரியுது என்னோட இந்த நிலைமைக்கு மெயின் காரணம் புள்ளியா இருந்தது யாருன்னு. அடியே, நீ என் கையில கிடைக்காமலா போவ. ஐயோ, இந்நேரம் கோமதியக்கா வீட்ல மீன் குழம்பு கொதிக்குமே. அழகா கோமதியக்கா வீட்டுக்கு போனோம்னா ஒரு 10 நிமிஷம் பாடு பேசுன மாதிரி பாடு பேசிக்கிட்டு அந்தால ஒரு கிண்ணத்துல குழம்பு தாங்களா, கொஞ்சம் டேஸ்டா இருக்கான்னு பாப்போமேன்னு சொன்னா ஒரு கிண்ணம் நிறைய குழம்பு தருவாங்களே, அதுவும் மீன் குழம்பு. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சுடிச்சோறுல போட்டு தின்னா என்ன ருசியா இருக்கும். அதை தின்னுபிட்டு ஒரு 1/2 மணி நேரம் படுத்து தூங்குவேனே. ஆனா இன்னைக்கு இப்படி மரத்தடியில உட்கார்ந்து கண்ணு வீங்கி போய் கிடக்க, ஒண்ணுமே புரியல. உலகத்துலன்னு பாட்டு பாடிட்டு கிடக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த படுபாவிதான். அவ மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவளை சக்கையா புளிஞ்சு போடுது. இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு தானே ஒரு நாடகத்தை நடிச்சு எல்லாரையும் வீட்டுக்கு வர வளைச்சு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்டாலாவது மரகதக்கா சின்ன பொண்ணு கமலா வீட்டுல சோறு குழம்பு வாங்கி திங்கலாம்னு நினைச்சேன். ஆனா நம்ம போட்ட பிளான் எல்லாம் அப்படியே ஃபெயிலியர் ஆகி இப்ப கண்ணு வீங்கி போய் கிடக்கு. இனிமேல் எதையுமே கரெக்டா பிளான் பண்ணி தான் பண்ணணும். எவ்வளவு திமிரு இருந்தா 2 பேரும் இப்படி பண்ணிருப்பிய. இருங்க, மாமியார் மருமகளும் வீட்டுல தானே இருப்பிய. இன்னைக்கு வீட்டை 2 ஆக்கி போடுவேன். 2 பேர் மேலயும் எனக்கு அவ்வளவு கோபம் வருது. இது கீதாக்கா தானே? கீதாக்கா யாரடி அம்மா? இது என்னடா நீங்க என்ன பார்த்து யார் நீன்னு கேக்கிய? ஆமா, உங்க உடம்பறவா சகோதரி மேனகா. வந்துட்டியம்மா ராசாத்தி, நான் உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்னக்கா சொல்லுதியே? என்ன தேடுனேலா? என் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா? ஆமாடி, ஆமா, பாசம்தான், ரொம்ப பாசம்தான். என் மேலதான் அவ உசுரே நான் தான் தெரியுமா. உயிரெடுக்க வந்தவள என் காலை மிதிச்சிட்டு நிக்க பாருடி. ஏக்கா, பாசத்துல நாங்க அப்படி பாட்டு பாடி டான்ஸ் ஆடுனேன், தெரியாம உங்க கால்ல மிதிச்சிட்டேன்க்கா, சாரி. ஆமா, உன் சாரி பூரி எல்லாம் நீயே வச்சுக்க. ஏக்கா, என்ன காட்சி? உங்க கண்ணு புளி எல்லாம் வீங்கி போய் கிடக்கு. அந்த கதையை நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன்? ஏக்கா, வாயால சொல்லுங்கக்கா, என்ன காட்சி உங்களுக்கு? அதை ஏன் கேட்க? இதாமா நடந்துச்சு, இதுதான் நடந்துச்சு. ஏக்கா, அப்படின்னா நீங்க இப்படி அடிபட்டு கண்ணு மொழியெல்லாம் வீங்கி போய் கிடக்கிறதுக்கு காரணம் உங்க மாமியாரா? இவா ஒருத்தி விடிய விடிய கதையை கட்டிட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் என்னத்தையோ கேப்பாளா, அத மாதிரிலாம் இருக்கு. ஏக்கா, நீங்க இப்ப வயிறு பசியோட தானே இருக்கிய? ஆமா, வயிறு பசி காதை வேற அடக்கி கொஞ்சம் சத்தமா பேசு. ஏக்கா, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டா? நல்ல வயிறார சாப்பிடலாம். என்னது, வயிறார சாப்பிடலாமா? மேனுமா, சீக்கிரமா அந்த ஒரு ஐடியாவை சொல்லு. ஏக்கா, மரகதக்கா, கமலாக்கா, அப்புறம் எங்க மைனிகாரி எல்லாருமா சேர்ந்து உங்களை அடி அடின்னு அடிச்சு மிதிச்சு துவைச்சனால தானே உங்க மாமியார் அவங்க எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காவ. ஆமா, அதத்தான் இவ்வளவு நேரமா கதையா சொன்னேனே. அதே மாதிரி இப்ப நான் உங்களை கூட்டிட்டு போய் உங்க வீட்டுக்கு முன்னாடி போட்டு அடி அடின்னு அடிச்சு மிதிச்சு துவைச்சு எடுக்கேன். அத உங்க மாமியார் பாப்பாவுள்ளக்கா. பார்த்த உடனே எனக்கும் ஒரு மட்டன் பிரியாணியாவது சிக்கன் பிரியாணியாவது வாங்கி தருவாவோ? கண்டிப்பா வாங்கி தருவாவக்கா. நாம அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிடலாம். எப்படி ஐடியா? சிக்கன் பிரியாணி வாங்கி தந்தவனா லெக் பீஸ் அவனா உங்களுக்கு தந்துருதேங்கா, சரியா? எப்படிக்கா என் ஐடியா? வயிறு பசியோட இருக்கும்போது சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும். அடி போடி, இவள போக்கத்தவள. நானே இப்படி அடிபட்டு கிடக்கேன், என்ன திரும்பி அடிச்சு நீ சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிடலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? அக்கா, உங்களுக்கும் பங்கு தருவேன்னு சொன்னோம்லக்கா. இங்க பாருடி, நான் வயிறு பசியோட கிடக்கேன்னு நினைக்காத. என் கோவம் எல்லாம் உன் மேலதான். இங்க நான் என்னதான் பண்ணினேன்? உடம்பறவா சகோதரினா என் மேல எதுக்கு கோவப்படுதிய? இங்க பாருடி, உனக்கு நான் ஐடியாவெல்லாம் கொடுத்து கடைசியில எல்லார்கிட்டயும் மாட்டி நான் இந்த நிலைமையில இருக்கேன். உன் மேல நான் கொலவெறியா இருக்க பாத்துக்க, பேசாம போயிரு. ஓஹோ, எனக்கு ஐடியா கொடுத்ததுனால நீங்க மாட்டிக்கிட்டேளா? சரியான ஆளுதான். ஆமா, நான் உனக்கு நல்ல ஐடியா கொடுத்ததுனால தானே உங்க அம்மா வீட்ல இருந்து உன் மைனிகாரிக்குள்ள எல்லா பொருளையும் வண்டியில போட்டு எடுத்துட்டு போனேன். இங்க பாருங்கக்கா, நானே அந்த பிரச்சனையில தான் வந்திருக்கேன். பேசாம இருந்துருங்க. எப்படி நீ பேசாம இருக்க? வீட்ல இருந்து ஓட்ட உடசல் எல்லாத்தையும் நான் அள்ளிட்டு போயிருக்கேன். எங்க மாமியார் கிட்ட எவ்வளவு அசிங்கப்பட்டேன் தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். இங்க பாருடி, வாங்கின கையால அரை வாங்கிட்டு போயிடாத, மரியாதையா கிளம்புங்க இருந்து. அதே தான் உங்களுக்கும். என் கையால நீங்க அரை வாங்கிட்டு போயிடாதீங்க. ஓஹோ, என்னையே திருப்பி அடிக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டேடி. இங்க பாருங்கக்கா, எங்க அம்மா வீட்டுக்கு போய் ஒரு முடிவை கட்டிக்கிட்டு அப்புறமா வந்து உங்களுக்கு முடிவு கட்டுவேன். போட்டி போ, என்ன இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டேல்ல, நீ நாசமா தான் போவ.
நீ பழைய பண்டாசு பொருள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டேல்ல, உங்க அம்மா உன் மைனிகாரிக்கு புதுசா பீரோ கட்டிலு வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காவோ. போட்டி போ. அது வேறயா? வாரேன் வாரேன். உங்க வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்தாம விட மாட்டோம்ல. பாடா சின்ன பொண்ணுதே அவ மாமியார் புதுசா பீரோ கட்டிலு வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காவ. அதை எப்படிடா மேனகாட்டா சொல்லலாம்னு இருந்தேன். பரவாயில்ல, அவளே நேர்ல வந்தா நானும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. மேனகா பின்னாடியே போவோம். எப்படி அவ அம்மா வீட்டுல போய் ஒரு நாடகத்தை நடத்தி சண்டைய போடுவா. அந்த சண்டைய பார்த்தாவது நம்ம மனசை ஆசுவாசப்படுத்திக்கலாம். ஐயா நடக்க கழியுதா? இதே கவலையே படாதியா, உங்க ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு. என்ன மருமகள சொல்லியா? இதே இன்னைக்கு சாயங்காலமே போறோம், கன்னியாகுமரியில சன்செட்ட பாக்குறோம், அவ்வளவுதான். அப்படியே மருமகள என்ன கூட்டிட்டு போவியா? ஆமாதி, உங்க ஆசையை நிறைவேற்றதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? சின்ன பொண்ணே, சாயங்காலம் அப்படியே சன்செட்டையும் பார்த்துட்டு நாளைக்கு காலையில சன்ரைஸையும் பார்த்துட்டு வருவோமா? இக்க காலையில சன்ரைஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு நம்ம இங்க இருந்து மறுபடியும் கிளம்பி போக முடியாதுலக்கா. சின்ன பொண்ணே, நாளைக்கு காலையில திரும்பவும் இங்க இருந்தெல்லாம் ஒண்ணு கிளம்பி போக வேண்டாம். இன்னைக்கு சாயங்காலம் சன்செட்டை பார்த்துட்டு அங்க கன்னியாகுமரியில எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா பத்துக்க. அவ வீட்லயே நம்ம எல்லாரும் தங்கிக்கிடலாம். அவங்க வீட்லயே தங்கிட்டு நாளைக்கு காலையில சன்ரைஸை பார்த்துட்டு இங்க நேரா நம்ம வீட்டுக்கு வந்துருவோம். ஏக்கா சூப்பர் ஐடியாக்கா. அப்ப இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 4 மணி போல வீட்ல இருந்து கிளம்புவோம் என்னக்கா? சரி சின்ன பொண்ணே, கமலா கிட்டே நான் ஒரு வார்த்தை சொல்லுதே. அவளும் சன்செட் தான் பாத்திருக்கேன், சன்ரைஸ பாக்கலன்னு சொன்னா பத்துக்க. சரிக்கா, அப்ப கமலாக்காவையும் கூட்டிட்டு போவோம். என்னத்தே சந்தோஷமா? சன்செட்டையும் பாத்திரலாம், நாளைக்கு காலையில சன்ரைஸையும் பாத்திரலாம். சரி மர்மோளா, எனக்கு ஒரு பதில சொல்லிக்கிட்டு எங்க வேணாலும் கிளம்புங்க. ஆஹா, இவ என்னத்துக்கு இப்ப இங்க வந்தா? மாமியார் மர்மோளை எனக்கு பதில் சொல்லியே ஆவணும். இதே கவலையே படாதியா, உங்க ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு. என்ன மர்மோளை சொல்லியா? இதே இன்னைக்கு சாயங்காலமே போறோம், கன்னியாகுமரியில சன்செட்ட பாக்குறோம், அவ்வளவுதான். அப்படியே மர்மோளா என்ன கூட்டிட்டு போவியா? ஆமாதி, உங்க ஆசையை நிறைவேற்றதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? சின்ன பொண்ணே, சாயங்காலம் அப்படியே சன்செட்டையும் பார்த்துட்டு நாளைக்கு காலையில சன்ரைஸையும் பார்த்துட்டு வருவோமா? இக்க காலையில சன்ரைஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு நம்ம இங்க இருந்து மறுபடியும் கிளம்பி போக முடியாதுலக்கா. சின்ன பொண்ணே, நாளைக்கு காலையில திரும்பவும் இங்க இருந்தெல்லாம் ஒண்ணு கிளம்பி போக வேண்டாம். இன்னைக்கு சாயங்காலம் சன்செட்டை பார்த்துட்டு அங்க கன்னியாகுமரியில எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா பத்துக்க. அவ வீட்லயே நம்ம எல்லாரும் தங்கிக்கிடலாம். அவங்க வீட்லயே தங்கிட்டு நாளைக்கு காலையில சன்ரைஸை பார்த்துட்டு இங்க நேரா நம்ம வீட்டுக்கு வந்துருவோம். ஏக்கா சூப்பர் ஐடியாக்கா. அப்ப இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 4 மணி போல வீட்ல இருந்து கிளம்புவோம் என்னக்கா? சரி சின்ன பொண்ணே, கமலா கிட்டே நான் ஒரு வார்த்தை சொல்லுதே. அவளும் சன்செட் தான் பாத்திருக்கேன், சன்ரைஸ பாக்கலன்னு சொன்னா பத்துக்க. சரிக்கா, அப்ப கமலாக்காவையும் கூட்டிட்டு போவோம். என்னத்தே சந்தோஷமா? சன்செட்டையும் பாத்திரலாம், நாளைக்கு காலையில சன்ரைஸையும் பாத்திரலாம். சரி மர்மோளா, எனக்கு ஒரு பதில சொல்லிக்கிட்டு எங்க வேணாலும் கிளம்புங்க. ஆஹா, இவ என்னத்துக்கு இப்ப இங்க வந்தா? மாமியார் மர்மோளை எனக்கு பதில் சொல்லியே ஆவணும். ஐயோ, வேணா வாசல் தேடி வந்திருக்க. இப்படி திடுதிப்புன்னு வருவானு யாரு கண்டா? இப்ப என்ன செய்ய? ஒரு 10 நாளைக்கு மேல எங்க வீட்டு பக்கமே வராம இருந்தா. அதனால நானே என் மர்மோளை கொஞ்சம் நிம்மதியா பேசி எடுத்து இருந்தோம். ஆனா இப்படி சொல்லாம கொள்ளாம இப்படி திடுதிப்புன்னு வந்து நிக்கல. கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன்? நான் என் மருமக கிட்ட நல்லபடியா பேசிக்கிட்டு இருக்கத இவ பார்த்தான்னா அவ்வளவுதான், கொலை பண்ணி போடுவாளா? ஆரம்பிச்சிட வேண்டியதா, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதா. என்ன மருமக திருதிருன்னு முழிச்சிட்டு உட்கார்ந்திருக்கா? நாளைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வீடு வாசல்லாம் கழுவிட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சி வைன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி இருந்தோம்ல. ஏக்கா என்னக்கா ஆச்சு எங்க மாமியாருக்கு? இவ்வளவு நேரமா நம்ம கிட்ட நல்லா தானக்கா பேசிக்கிட்டு இருந்தாவோ. சின்ன பொண்ணு, உனக்கு இன்னுமா புரியல? உங்க மாமியார நீ புரிஞ்சு வச்சிருக்கதை விட நான் அதிகமா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். என்னக்கா சொல்லுதிய? அண்ணா வந்திருக்காள்ல உன் சம்மந்திகாரி, அவளை பார்த்த உடனே தான் உங்க மாமியார் மாறிட்டாவோ. அக்கா அப்படினா என்ன சின்ன பொண்ணு இப்படி இருக்க? உங்க மாமியார் உன்கிட்ட ஒவ்வொரு நேரமா அலாரம் கொடுத்துக்கிட்டே இருப்பாவளா? என்னக்கா சொல்லுதிய? அலாரமா? ஆமா சின்ன பொண்ணு, உன் சம்மந்திகாரி வந்திருக்காள்ல, அதான் உங்க மாமியார் ஆக்டிங் ஆரம்பிச்சிட்டாவோ. ஓஹோ, எங்க மாமியாரு ஆக்டிங்க ஆரம்பிச்சிட்டாவோ. அப்ப நானும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா? ஆமா சின்ன பொண்ணு, நீயும் ஸ்டார்ட் பண்ணு. இன்னைக்கு உன் நடிப்பு பெருசா இல்லனா உங்க மாமியார் நடிப்பு பெருசான்னு பாத்துருவோம். என்னடி உனக்கு இவ்வளவு திமிரு? வீடு கழுவலையா, விளக்கு தேய்க்கலையான்னு நான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ அதெல்லாம் சட்டை பண்ணாம மரகதத்துக்கிட்ட திரும்பி உட்கார்ந்து பாடு பேசிக்கிட்டு இருக்க. அப்படிதாம்மா, கேளு நல்லா. போன வாரம் நம்ம இங்க இருந்து போகும்போது மாமியார் மருமோளை எப்படி இருந்தாவளோ அதே மாதிரிதான் இன்னமும் இருக்காவோ. இப்படித்தான் இருக்கணும், அப்பதானே எனக்கு நிம்மதி. என்னதே ரொம்ப தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிய? அதான் நான் பாடு பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல, போய் உங்க வேலையை பாருங்க. ஆனடி, உனக்கு ரொம்ப சௌரியம்டா. வீட்ல ஒரு வேலையும் பார்க்கல, இப்படி நடு வாசல்ல உட்கார்ந்துகிட்டு பாடு பேசிக்கிட்டு இருக்கியே, வீடு விளங்குமா? அத பாடு பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, அப்படியே உலக சமாதான மாநாடு பேசிட்டு இருக்காவோ, இவங்கள வந்து எங்க அம்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டாவோ. டிஸ்டர்ப்
இங்க பாருங்க தே, நான் மட்டும் இப்படி நடுவாசல்ல உட்காந்து பாடு பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுதியல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே நடுவாசல்ல உட்காந்துதானே பக்கத்து வீட்டு பொண்ணு தை பாட்டி கூட உட்காந்து பாடு பேசிக்கிட்டு இருந்தியே. அப்ப நீங்க பாடு பேசிட்டு உட்கார்ந்தா மட்டும் வீடு விளங்கிருமோ? இங்க பாருடி, அது வயசான காலத்துல நாங்க என்ன வேணாலும் பேசுவோம். அத பத்தி நீ சொல்றதுக்குலாம் ஒண்ணு உரிமை கிடையாது. அதே மாதிரி நானும் உட்காந்து பாடு பேசுவேன், அதை சொல்லதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எடி எவ்வளவு திமிரு இருந்தா வயசு மரியாதைன்னு தெரியாம மாமியாரே இப்படி ஏத்து பேசுவா. செவுட்ட பேத்துறோமத்துக்க கண்ண ரெண்டு பழுத்து போயிரும். ஏதே நீங்க சொல்லுற மாதிரி எனக்கும் சொல்லதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அப்படினா எங்க அம்மாவை பார்த்து நீங்க செவுட்ட பேத்துறவேன்னு சொல்லுதேளோ? எம்மா ராசாத்தி வாயை திறந்துட்டாளா? மக்கா நீ எப்ப மக்கா வந்த? உன் மருமகிட்ட இப்படி பாடு பேசிட்டு இருந்தா வீடு விளங்குமான்னு கேட்டேல்ல, அப்பமே நான் வந்துட்டேம்மா. பின்ன என்னடி இவளுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? வீட்ல ஊர்ல மட்டும் வேலை கிடக்கு, நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேற வேலையெல்லாம் பார்க்கணுமே, கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இப்படி நடு வாசல்ல உட்கார்ந்து பாடு பேசிட்டு இருந்தா எனக்கு கோவம் வராதா? எப்படிடி? கோவம் வரத்தாம செய்யும், நான் இல்லன்னு சொல்லல. மருமவனா அப்படிதானே இருக்கணும். ஓஹோ அப்படியா? அப்பா மாமியா வீட்ல நாளைக்குள்ள வேலை எல்லாத்தையும் இன்னைக்கு முடிச்சு வச்சிட்டுல வந்திருக்கா போலுக்கு. மக்கா உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு ஒரே இடது ராசி வளைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு பாத்துக்க. காலையில இருந்து ஓ நினைப்பாவே நமக்கா இருந்துச்சு. சரி அப்ப உன் வீட்ல வந்து பார்க்கலாமா இல்லனா ஃபோன் பண்ணி பேசலாமான்னு தான் இருந்த பாத்துக்க. உன்கிட்ட பேசலாம்னு நமக்கா போனை எடுத்தேன், அதுக்குள்ளதான் உன் மைனிகாரிக்கு பொறுக்காதுல இங்க வந்து உட்கார்ந்து பாடு பேசிட்டு இருக்கா. எனக்கு அத பார்த்த உடனே கோவம் வந்துட்டு பாத்துக்க. எம்மா நீ எங்க வீட்டுக்கு வராம இருந்ததே நல்லதா போச்சு. ஏன்டி ஏமாக்க அப்படி சொல்லுதா? போம்மா நீ வேற, நேத்திக்கு ராத்திரியே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு அவள பண்ட பாத்திரத்தை எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் எங்க மாமியார் வீட்ல போட்டாச்சு. இப்ப நான் மாமியார் வீட்ல தான் இருக்கேன். அதானக்கா பார்த்தேன், நல்ல லட்சணத்துல பாலை காக்கியாளான்னு நினைச்சேன். 2 வாரம் உருப்படியா அந்த வீட்டுல இருந்திருக்காளக்கா. சின்ன பொண்ணு 2 வாரமே பெருசு, நல்லா 2 நாள்ல காலி பண்ணிட்டு வந்துருவான்னு நினைச்சேன். ஏக்கா ஒருவேளை வீட்டு ஓனர் இவ்வளவு அடிச்சு பத்திருப்பாவளோ? அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன பொண்ணு. இப்ப என் சம்பந்திக்காரி இப்ப மாமியார் வீட்டுல இருந்து நேரம் அங்க வந்திருக்கா போலுக்க. ஆமா அப்படிதானே சொல்லுதா, நேத்திக்கு ராத்திரியே மாமியார் வீட்டுக்கு வந்துட்டாலாமே. என்னடி இப்படி பாத்துக்கிட்டு நீங்க? என் மவ அதுவும் செல்ல மவ வீட்டுக்கு வந்திருக்கா, அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் காபி தண்ணி வச்சு குடி, அப்புறம் மீனை வாங்கிட்டு வந்து குழம்பு வை, சிக்கன் வாங்கிட்டு வந்து பொரிச்சு வைடி. ஏதே உண்மையாவா சொல்லுதியா? மீனை வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கணுமா, சிக்கன் வாங்கிட்டு வந்து பொரிக்கணுமா? நாளைக்கு வேற வெள்ளிக்கிழமை, வீட்டெல்லாம் கழுவி விடணும்னு சொன்னேன்லதே. மருமவள என் மவளை பார்த்த உடனே அது பாட்டுக்கு ஃப்ளோல வருது. நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில சொல்லிக்கிட்டே இரு. இவளுக்கு பச்சை தண்ணியே கொடுக்க கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். மீனும் வாங்கண்டாம், கோழியும் வாங்கண்டாம். சரிங்க தே, அப்ப கண்டினியூ பண்ணுங்க. நான் தானே இப்ப கேள்வி கேட்டிருக்கேன், நீ பதில சொல்லு. சரிங்க தே. கொஞ்சம் தள்ளி நின்னு முகத்தை கோவமா வச்சுட்டு பேசு. சரிங்க தே. என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சேல கணக்க நின்னுட்டே இருக்கா? இங்க பாருங்க தே, வரப்பட்ட போகப்பட்ட எல்லாத்துக்கும் சோத்த பக்கி தட்டதுக்கு நான் ஒண்ணு வேலைக்காரி கிடையாது. யார பார்த்துட்டு அப்படி சொல்லுத? வரப்பட்ட போகப்பட்டவனே இவ என் மவளாக்கும் செல்ல மவ, இந்த வீட்டோட ராணி, மகாராணி. அப்படி சொல்லுமா? ஏக்கா எங்க மாமியாருக்கு டயலாக பத்தியலா? அவங்க செல்லம்மாவா, இந்த வீட்டுக்கு ராணியா, அதுவும் மகாராணியா. சின்ன பொண்ணே அவ ராணி இல்ல, நாரி போன சாணி. ஏக்கா நீங்களும் நல்லா ரைமிங்கா பேசுதேல. என்ன செய்ய, உன் சம்மந்திகாரி வந்த நேரமா பார்த்து நான் இங்கெல்லாம் இருக்கேன், அப்ப பேசித்தானே ஆவணும். ஆனா உங்க மாமியார் நடிப்பு உன் நடிப்புக்கெல்லாம் என் பேச்சு ஈடாகாதுமா. ஏக்கா சும்மா இருங்கக்கா, நீங்க வேற சிரிப்பம் கட்டிக்கிட்டே இருக்கிய. இம்மா தாயை சிரிச்சு விடாத, அப்புறம் உங்க மாமியார் நடிப்பெல்லாம் வேஸ்டா போயிரும். சரிக்கா. அப்படியே கோவமான முகத்தோட திரும்பு. இங்க பாருடி, நீ இந்த வீட்ல இருக்கணும்னா நான் சொன்னதை கேட்டா தான் இருக்க முடியும். இல்லன்னு வச்சுக்க பொட்டி படுத்தி எல்லாம் கேட்டிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிருவதுங்க. எத்தி சாயங்காலம் வேற சன்செட் பார்க்க போகணும், ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் நல்ல ஞாபகத்துல இருக்கு மருமோள. இப்ப என் மவ வேற வந்து தொலைச்சிட்டாளே, இப்ப நம்ம என்ன செய்ய ஒண்ணும் புரிய மாட்டேங்க. எத்தி நீங்க அப்படியே கோவமா பேசுற மாதிரியே கண்டினியூ பண்ணுங்க, நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். சரி மருமோள. என்னடி சொல்ல சொல்ல நீ பாட்டுக்கு பேசாம நின்னுட்டே இருக்க? போய் என் மவளுக்கும் எனக்கும் சூடா காப்பியை போட்டு கொண்டுட்டு வா. எத்தி காப்பி போடுறதுக்கு பால் இல்ல. பால் இல்லனா என்ன, கடுங்காப்பியா வை. எத்தி கடுங்காப்பி வைக்கிறதுக்கும் சீனி இல்ல, காப்பி தூளும் இல்ல. அப்ப வீடு தேடி வந்த என் மவளுக்கு ஒரு கப் காப்பியை கூட நீ போட்டு கொடுக்க மாட்ட, அப்படிதானே? எவ்வளவு திமிரு என் மைனிகாரிக்கு, என்ன பார்த்து கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல அவங்களுக்கு. ஏமா அத போன வரமே மைனிகாரி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனேல்ல, அப்புறம் எப்படி திரும்பி வந்தாங்க? யாத்தடி மறக்காம கேட்கல. அது 2 நாள் அம்மா வீட்டுக்கு தாண்டி போனா, அதுக்கப்புறம் நான் தான் வர சொல்லிட்டேன். எனக்கு இங்க ஒத்தையில நடந்து வேலையெல்லாம் செய்ய முடியுமா? எனக்கு என்ன தலை எழுத்தா? அது சரிதான், நீ எனக்கு வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், அதான் மருமவன் இருக்கால்ல. இது மக்கா நாங்க எல்லாரும் வந்து உனக்கு பால் காய்ச்சி தண்ணி கொடுத்து முன்னாடி வச்சிட்டு வந்தோம். இப்போ எப்படி நேத்துக்கு திடீர்னு உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்ட? அது என்னமா சொல்ல, எல்லாம் என் நேரம், என் தலை எழுத்து. இங்க உன் மருமகளை பத்தியா உன் கூட சண்டை போட்டாலும் எவ்வளவு சாவகாசமா இருக்கான்னு நீ சொல்லுத வேலையெல்லாம் செய்தாவலாமா? இந்த அக்கா கூட உட்கார்ந்து தானே பாடு பேசிட்டு இருக்காவ.
எதுக்கு கொழுப்ப? பாத்தேலக்கா, அண்ணனுக்கு நான் செட் ஆக மாட்டேனா, வேற ஒருத்தைய கூட்டிட்டு வந்து அவருக்கு ஜோடியா ஆட வைக்கணுமா. திமிரு பிடிச்சவா. இவ்வளவு நேரமா சந்தோஷமா உட்காந்து பாடு பேசிக்கிட்டு இருந்தோம். வந்த உடனே வேணே இழுத்து விடுதாள. போற போக்க பார்த்தா இவ தலையில நான் சாணியை கரைச்சி ஊத்தாம விட மாட்டேன் போலுக்க. ஆமா, உன் சம்மந்திகாரி அப்படியே உன் கூட சொந்தம் கொண்டாடுறதுக்கு வந்திருக்கா. மாமியாருக்கும் மருமகளுக்கும் எதையாவது இழுத்து விடுவாமேன்னு வந்திருப்பா. நீ நமக்கா இப்படி வாசல்லே நின்னுகிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள வா. எப்பவுமே வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு தானே வருவ. இன்னைக்கு என்னடா ஃபோன் பண்ணாமலே இப்படி திடுதிப்புன்னு வந்து நிக்க? எல்லாம் ஒரு காரணமா தான் வந்திருக்கேன். எங்க அம்மாவுக்கு மைனிகாரியே பிடிக்கல, நல்ல கோவமா தான் பேசுதாவோ. அப்ப எங்க அம்மா மேல எந்த தப்பும் இருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் என் மைனிகாரி தான். மைனி, என்னடி பைனி? என் மாமியார் என் கூட சண்டை போடுறதுக்கு நீங்க தான் காரணம். என்னது, மாமியார் சண்டை போட்டாவளா? ஆமா ஆமா, உன் மாமியார் உன் கூட சண்டை போடுறதுக்கு நான் தான் காரணம். இல்லனா மட்டும் நீ அப்படியே நல்ல மருமகளால இருப்பா அந்த வீட்டுல. உங்ககிட்ட நாக்க பிடுங்குற மாதிரி 4 வார்த்தையை கேட்டுட்டு போகலாம்னு தான் வந்திருக்கேன். சரி, நீ நாக்க பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்டா நான் நாக்க நறுக்குற மாதிரி நச்சுன்னு பதில சொல்லுதே. இது என்ன மக்கா சொல்லுத? உன் மாமியார் கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்கியா? ஆமாமா, எல்லாத்துக்கும் உன் மருமவ தான் காரணம். மருமவளா, என் மவளை பத்தி ஏதாவது உன் மாமியார்கிட்ட சொன்னியோ? ஆமா, நான் அப்படியே போன் பண்ணி அவங்க மாமியார் கிட்ட சொல்லாட்டாலும் உங்க மவளை பத்தி அவங்களுக்கு தெரியாமலா இருக்கு. உங்க மவ லட்சணம் தெரிஞ்சுதானே அவங்க மாமியாரே தண்ணி கொடுத்து கொண்டு போய் வச்சாவோ. ஆமா மருமவளா, அவங்களா தானே தண்ணி கொடுத்து வச்சாவோ. அப்புறம் என்னத்துக்கு இப்ப சண்டை? நீங்களா? ஆமா, நானே தான். ஒரு நிமிஷம் என் கூட வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். ஏக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. என் மைனிகாரி கிட்ட நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கணும்னு சொன்னோம்ல, அதை கேட்டுக்கிட்டு வாரேன். ஏன் மேலும் அந்த 4 கேள்வி கூட நான் சொல்லதையும் சேர்த்து கேளு. இங்க வா முதல்ல. என்னக்கா சொல்லுதிய? அட ஒரு நிமிஷம் இங்க வான்னு சொல்லுதம்ல. இங்க பாருடி, ஒன்னாலதான் என் மவ அவ மாமியார் கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கா. அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். ஏடி, பின்னாடி திரும்பி பாருங்க, உங்க மகளை காணல. எங்க போனா? ஆள காணல. திரும்ப மாமியார் வீட்டுக்கு ஓடி போயிட்டாளா? ஏ பரிமள பாட்டி, உங்க மவள அந்த 4 முடியாக்கும் கூட்டிட்டு போனா. என்னக்கா சொல்லுதிய? 4 முடியா? ஆமா சின்ன பொண்ணு, அங்க பாரு. அட பியாதில போவா, இந்த 4 முடி எனக்கு இப்ப வந்தா. இது எதுக்குக்கா என்ன கூப்பிட்டிய? இங்க பாரு மேனு, 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? இதுதான் நடந்துச்சு. ஏக்கா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, 100க்கு 100 இல்ல, 100க்கு 200% உண்மை. ஏக்கா, அப்படினா? அப்படிதான். போ, இப்ப போய் நீ கேட்க வேண்டிய கேள்வி கூட இந்த 2 கேள்வியும் சேர்த்து கேளு. போ. 4 கேள்வி என்ன, 40 கேள்வி கூட கேட்பேன். சின்ன பொண்ணு, என்னை எப்படியெல்லாம் போட்டு அடி அடின்னு அடிச்சு துவைச்சு எடுத்தா, உன் சம்மந்திகாரி கிட்ட பத்த வச்சு விட்டாச்சு. பாரு இப்ப எப்படி பத்திக்கிட்டு எரியும்னு. யாருன்னு நினைச்ச என்ன? 4 முடியாக்கும். ஐயோ, நமக்கு அந்த பேர்லாம் வருது. இங்க பாருடி, என் மவளை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொன்ன பேட்டி எடுத்துறமத்துக்க. ஆமா ஆமா, நீங்க என்ன அடிப்பிய? நான் பாத்துக்கிட்டு சும்மால நிப்பேன். ஏமா, நிறுத்துவா உன் நாடகத்தை. உங்க 2 பேர் பேச்சாவும் என்கிட்ட இனி பலிக்காது. அடியே நாத்து, திமிருத்தனமா பேசுறதா நினைக்காத. உன் முடிவு இனி என் கையில தான்.